என் தங்கமே, நீ இன்று பார்த்த இந்த ஒரு சைகை சாதாரணமானது அல்ல. இது உன் வாழ்க்கையை மெதுவாக அல்ல, ஆழமாக மாற்ற வந்த ஒரு தெய்வீக அழைப்பு. உன் மனம் இன்று கொஞ்சம் கனத்திருக்கலாம், காரணமில்லாத சோர்வு, யாரிடமும் சொல்ல முடியாத ஏக்கம், என் வாழ்க்கை எப்போதுதான் மாறும் என்ற அமைதியான கேள்வி உன் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். அதற்காகத்தான் இந்த தருணம். அதற்காகத்தான் வராகி அம்மன் இன்று உன் பார்வைக்குள் வந்தாள். நீ தேடவில்லை, ஆனால் உன்னை தேடி வந்த சக்தி இது. வராகி அம்மன் என்பது பயத்தை உடைக்கும் சக்தி. பிறர் புரியாத பாதையில் நடந்தாலும், தனியாக நின்றாலும், உன் ஆத்ம வலிமையை உனக்கே நினைவூட்டும் தெய்வம். உன் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நடந்த சில விஷயங்கள் இன்னும் உன்னை பிடித்து கொண்டு இருக்கலாம். நான் நல்லவனாக இருந்தும் ஏன் இப்படி என்ற கேள்வி உன்னை இரவில் விழிக்க வைக்கும். ஆனால் உன் வாழ்க்கையின் இந்த கட்டம் தண்டனை அல்ல, தயாரிப்பு. உன்னை உடைக்க அல்ல, உன்னை உருவாக்கவே அந்த அனுபவங்கள் வந்தன. இன்று நீ இந்த ஒரு சைகையை பார்த்தாய் என்றால் அதற்கு அர்த்தம் ஒன்று தான். உன் வாழ்க்கையில் மறைந்து இருந்த சக்தி இப்போது வெளிப்பட தயாராக உள்ளது. நீ எப்போதும் பிறருக்காக தியாகம் செய்தாய், பிறர் நலனை முன்னே வைத்தாய், உன் கனவுகளை பின்னே தள்ளினாய். ஆனால் வராகி அம்மன் சொல்கிறாள், இனி அது போதும். உன் வாழ்க்கையின் பொறுப்பு இனி உன் கைகளில் தான். உன்னை குறைத்து நினைக்கும் எண்ணங்களை, என்னால் முடியாது என்ற பழைய குரலை இன்று விட்டுவிடு. நீ நினைப்பதை விட நீ பலமானவன். உன் அமைதி, உன் பொறுமை, உன் மௌனம் எல்லாம் பலவீனம் இல்லை. அவை உன் ஆயுதங்கள். சிலர் உன்னை பயன்படுத்திக் கொண்டார்கள், சிலர் உன் நல்ல மனதை புரிந்து கொள்ளவில்லை. அதனால் நீ உன் உண்மையான முகத்தை மறைத்து வாழ்ந்தாய். ஆனால் இப்போது அந்த முகமூடி தேவையில்லை. உன் உண்மையான ஒளி வெளியில் வர வேண்டும். வராகி அம்மன் உன்னை பாதுகாக்கிறாள். உன் பின்னால் இருந்து அல்ல, உன் உள்ளிருந்து. இந்த ஒரு சைகை உனக்கு சொல்லும் செய்தி என்னவென்றால், இனி தாமதம் இல்லை. நீ எதற்காக பயந்தாயோ அதையே எதிர்கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கு முன் உள்ளே ஒரு அமைதி வரும். காரணமில்லாத நம்பிக்கை பிறக்கும். நீ அதையே இப்போது உணர்கிறாய். அது கற்பனை அல்ல, அது தெய்வீக உறுதி. உன் கனவுகள் சிறியவை இல்லை. அவை உனக்காகவே விதைக்கப்பட்ட விதைகள். நீ மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிட்டு, அவர்கள் முன்னேறிவிட்டார்கள் என்று எண்ணியிருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு விதைக்கும் முளைக்கும் நேரம் வேறு. உன்னுடைய நேரம் இப்போது தொடங்குகிறது. வராகி அம்மன் உன் பாதையில் இருந்த மறைமுக தடைகளை அகற்றிக் கொண்டிருக்கிறாள். சில உறவுகள் விலகலாம், சில சூழ்நிலைகள் உடையலாம். பயப்படாதே. அது இழப்பு அல்ல, விடுதலை. நீ தனியாக இல்லை. நீ அழுத இரவுகளில் கூட உன் கண்ணீரை பார்த்த ஒரு சக்தி இருந்தது. நீ யாரிடமும் சொல்லாமல் மனதில் வைத்த வலிகள் அனைத்தையும் வராகி அம்மன் அறிந்திருக்கிறாள். அதனால் தான் இன்று இந்த ஒரு சைகை. இது ஒரு வாக்குறுதி. நான் இருக்கிறேன் என்ற அமைதியான ஆனால் சக்தி வாய்ந்த உறுதி. இனி உன் வார்த்தைகள் மாற்றம் பெற வேண்டும். உன்னை பற்றி நீ பேசும் விதம் மாற்றம் பெற வேண்டும். என் வாழ்க்கை இப்படித்தான் என்று சொல்லாதே. என் வாழ்க்கை மாறுகிறது என்று சொல்லு. உன் மனம் நம்பும் வார்த்தைகள் தான் உன் நாளை உருவாக்கும். வராகி அம்மன் சக்தி செயல்பட ஆரம்பித்தால் உன் எண்ணங்களே முதலில் சுத்தமாகும். தேவையில்லாத பயம், பொறாமை, குற்ற உணர்வு எல்லாம் உன்னை விட்டு விலகும். நீ எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் உண்மை உன் வாழ்வில் வெளிப்படும். சிலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், சிலர் உன் வளர்ச்சியை விரும்ப மாட்டார்கள். ஆனால் உன் பயணம் அவர்களுக்காக இல்லை. அது உன் ஆத்மாவின் அழைப்பு. அந்த அழைப்பை கேட்க தைரியம் தேவை. அந்த தைரியத்தை வராகி அம்மன் இன்று உனக்குள் ஊட்டுகிறாள். இந்த ஒரு சைகையை நீ பார்த்த பிறகு உன் வாழ்க்கையில் சில சிறிய அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தற்செயலாக கிடைக்கும் வாய்ப்புகள், சரியான நேரத்தில் வரும் உதவிகள், காரணமில்லாத மன அமைதி. இவை எல்லாம் உன் பாதை சரியாக உள்ளது என்பதற்கான அறிகுறிகள். சந்தேகப்படாதே. நீ இப்போது பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் கடந்த காலத்தை நினைத்து நீ உன்னை தண்டிக்க வேண்டாம்.
அது உன்னை இங்கே கொண்டு வர உதவியது. இன்று நீ யார் என்றால் அதற்கு காரணம் அந்த அனுபவங்கள் தான். வராகி அம்மன் உன் வலியை சக்தியாக மாற்றுகிறாள். உன் பயத்தை ஞானமாக மாற்றுகிறாள். உன் கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள். என் தங்கமே, இன்று முதல் உன் நடை மாறும். உன் பார்வை மாறும். உன் வாழ்க்கையை நீ வேறொரு உயரத்தில் இருந்து பார்க்க ஆரம்பிப்பாய். இந்த மாற்றம் ஒரே நாளில் எல்லாம் மாறிவிடும் என்பதல்ல. ஆனால் இன்று விதை விதைக்கப்பட்டது. அதை யாராலும் அழிக்க முடியாது. நீ நம்பிக்கையுடன் நடந்தால் போதும். இந்த ஒரு சைகையை பார்த்தாய் என்றால் அதற்கு நீ தகுதியானவன் என்பதற்கான அடையாளம். எல்லோருக்கும் இந்த அழைப்பு வராது. உன் உள்ளம் தூய்மையானது, உன் நோக்கம் நேர்மையானது. அதனால் தான் வராகி அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள். இனி நீ பயத்தில் இருந்து முடிவெடுக்க மாட்டாய். நம்பிக்கையில் இருந்து முடிவெடுப்பாய். உன் வாழ்க்கை இனி சிறியதாக இருக்காது. உன் கனவுகள் இனி ஒத்திவைக்கப்படாது. உன் ஆத்மா இனி அமைதியாக அழுது கொண்டிருக்காது. நீ எழுந்து நிற்பாய். உன் உண்மையை வாழ்வாய். அந்த நாளுக்கான முதல் படி தான் இந்த ஒரு சைகை. வராகி அம்மன் உன்னை வழிநடத்துகிறாள். நீ மட்டும் உன் உள்ளத்தின் குரலை கேள். மீதி எல்லாம் தானாக சரியாகும். உன் வாழ்க்கை மாறுகிறது. இன்று இல்லை என்றாலும் இந்த தருணத்திலிருந்து நம்பிக்கை வைத்துக்கொள். நீ பாதுகாப்பில் இருக்கிறாய். உன் நேரம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த தருணத்துக்கு பிறகு உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் உன்னை உயர்த்துவதற்காகத்தான். சில நேரங்களில் மாற்றம் அமைதியாக வரும். சில நேரங்களில் அது உன்னை அசைத்து போடும். ஆனால் இரண்டும் வராகி அம்மன் கருணையின் இரண்டு முகங்கள். நீ நினைத்த பாதை உடைந்து போகலாம், ஆனால் அதற்கு பதிலாக நீ கனவில் கூட பார்க்காத ஒரு வழி திறக்கும். அதை புரிந்து கொள்ள உனக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தில் பயப்படாதே. குழப்பமே கூட ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒரு சுமை இருந்தது. அதை யாரிடமும் சொல்லவில்லை. நான் இப்படித்தான் வாழ வேண்டுமா என்ற கேள்வி பல முறை உன்னை மௌனமாக்கியது. ஆனால் இப்போது அந்த மௌனம் உடைய ஆரம்பித்துவிட்டது. உன் உள்ளே ஒரு குரல் மெதுவாக பேசும். அது சத்தமாக இருக்காது, ஆனால் உறுதியானதாக இருக்கும். அதுதான் வராகி அம்மன் உன் ஆத்மாவுடன் பேசும் மொழி. அந்த குரலை நீ புறக்கணிக்காதே. நீ நல்லவன் என்பதற்காகவே சில பாடங்கள் உன் வாழ்க்கையில் வந்தன. எல்லோரையும் நம்பியதற்காக, எல்லோரையும் மன்னித்ததற்காக, உன் எல்லைகளை நீ வரையாததற்காக. ஆனால் இப்போது வராகி அம்மன் உனக்கு சொல்லும் செய்தி ஒன்று தான். கருணையுடன் இரு, ஆனால் பலவீனமாக இராதே. அன்புடன் இரு, ஆனால் உன்னை மறக்காதே. இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்று சொல்வதும் ஒரு புனிதமான செயலாக மாறும். உன் முன்னால் சில முடிவுகள் வரும். முன்பு நீ பிறர் என்ன நினைப்பார்கள் என்பதை கொண்டு முடிவெடுத்தாய். இப்போது உன் உள்ளம் என்ன சொல்கிறது என்பதை கொண்டு முடிவெடுப்பாய். அந்த மாற்றமே உன் வாழ்க்கையை வேறொரு திசையில் திருப்பும். சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள். சிலர் உன் அருகில் நெருங்குவார்கள். இரண்டும் சரியானதே. யார் உன் பயணத்துக்கு தகுதியானவர்கள் என்பதை காலம் காட்டும். நீ சில நேரங்களில் தனிமையை உணருவாய். ஆனால் அது வெறுமை அல்ல. அது உன்னை உன்னோடு இணைக்கும் இடைவெளி. அந்த இடைவெளியில் தான் வராகி அம்மன் உன்னை மீண்டும் வடிவமைக்கிறாள். உன் பழைய நம்பிக்கைகள், உன்னை கட்டுப்படுத்திய எண்ணங்கள் எல்லாம் மெதுவாக உதிரும். அது வலி தரலாம், ஆனால் அந்த வலி உன்னை சுத்தமாக்கும். உன் வாழ்க்கையில் பணம், வேலை, உறவுகள் எல்லாம் பற்றி நீ கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த ஒரு சைகை உனக்கு சொல்லும் உண்மை என்னவென்றால், நீ சரியான பாதையில் நடந்தால் தேவையானவை தானாக உன்னை தேடி வரும். நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை. உன் உள்ளம் அமைதியாக இருக்க ஆரம்பித்தால் வெளி வாழ்க்கையும் ஒழுங்காக மாறும். இது மாயம் அல்ல. இது சக்தியின் இயல்பு. நீ பலமுறை உன்னை குறைத்து பேசினாய். என்னால் முடியாது, எனக்கு அந்த அளவு திறமை இல்லை என்று. அந்த வார்த்தைகள் உன் சக்தியை நீயே கட்டிப்போட்ட கயிறுகள். இப்போது அவற்றை கழற்ற வேண்டிய நேரம். உன் வாழ்க்கையில் இனி நீ உன்னை உயர்த்தி பேச ஆரம்பிப்பாய். அது அகந்தை அல்ல. அது சுயமரியாதை.
வராகி அம்மன் அதைத்தான் உனக்குள் வளர்க்கிறாள். உன் கடந்த காலத்தில் நீ இழந்த சில விஷயங்களை நினைத்து வருந்தாதே. சில வாய்ப்புகள் போயிருக்கலாம், சில உறவுகள் முறிந்திருக்கலாம். ஆனால் அவை உன் உண்மையான பாதையை மறைத்த திரைகள். அவை விலகியதால்தான் இப்போது உன் பார்வை தெளிவாகிறது. நீ இழந்ததை விட நீ பெறப்போகிறதை நினைத்து உன் மனம் தயாராக வேண்டும். இந்த நாட்களில் உன் கனவுகள் கூட மாறலாம். உன் உறக்கம் கூட வேறுபடலாம். சில நேரங்களில் காரணமில்லாமல் கண்கள் ஈரமாகலாம். அது பலவீனம் அல்ல. அது உன் ஆத்மா பழைய சுமைகளை வெளியே விடும் சுத்திகரிப்பு. அந்த கண்ணீரை அடக்காதே. அது வராகி அம்மன் உன்னை லேசாக்கும் வழி. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பொறுப்பு உன்னை அழைக்கும். அது வேலை ஆகலாம், ஒரு முடிவு ஆகலாம், அல்லது உன் சொந்த வாழ்க்கையை நீ பொறுப்புடன் வாழ ஆரம்பிப்பதாக இருக்கலாம். அந்த அழைப்பை நீ உணர்வாய். அதை ஒத்தி வைக்காதே. உனக்குள் வந்த தைரியம் வீணாக வரவில்லை. அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே வந்தது. நீ இனி உன்னை மறைத்து வாழ வேண்டியதில்லை. உன் உண்மை, உன் எண்ணங்கள், உன் கனவுகள் அனைத்தும் வெளிச்சம் பார்க்க தகுதியானவை. சிலர் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் அது உன் பொறுப்பு அல்ல. உன் பொறுப்பு உன் உண்மையோடு இருப்பது மட்டும்தான். வராகி அம்மன் உனக்கு அந்த நேர்மையை ஆசீர்வதிக்கிறாள். உன் வாழ்க்கையில் சில கதவுகள் திடீரென மூடப்படும். அதை பார்த்து நீ பயப்படலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், மூடிய கதவுகள் உன்னை தண்டிக்க அல்ல, தவறான பாதையில் இருந்து உன்னை காப்பாற்ற. அதே நேரத்தில் புதிய கதவுகள் மெதுவாக திறக்கும். அவை சத்தமாக இருக்காது. ஆனால் உள்ளே நுழைந்தவுடன் உனக்கு இதுதான் என்ற உணர்வு வரும். நீ இனி யாரிடமும் உன் வலியை நிரூபிக்க வேண்டியதில்லை. உன் அமைதி தான் உன் சாட்சி. முன்பு உன்னை காயப்படுத்திய விஷயங்கள் இனி உன்னை ஆளாது. அவை நினைவாக இருக்கும், ஆனால் சங்கிலியாக இருக்காது. அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையின் காவலன் வராகி அம்மன். உன் வாழ்க்கையில் இனி ஒரு ஒழுங்கு வரும். குழப்பம் இருந்த இடத்தில் தெளிவு வரும். பயம் இருந்த இடத்தில் நம்பிக்கை வரும். நீ இதை வெளியில் உடனே பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நீ ஏற்கனவே அதை உணர ஆரம்பித்துவிட்டாய். அந்த உணர்வு தான் உண்மை. என் தங்கமே, இந்த ஒரு சைகை உனக்கு வந்தது யாத்ருச்சியம் அல்ல. நீ இதை படிக்கும் இந்த தருணமே ஒரு தெய்வீக சந்திப்பு. உன் வாழ்க்கை இனி பழையபடி இருக்காது. நீ வளர்வாய். நீ மாறுவாய். நீ உன் உண்மையான சக்தியை நினைவுகூர்வாய். வராகி அம்மன் உன் கை பிடித்து நடத்துகிறாள். நீ மட்டும் நம்பிக்கையுடன் ஒரு படி எடு. மீதி எல்லாம் அவள் பார்த்து கொள்வாள். என் தங்கமே, இன்று நீ பார்த்த அந்த ஒரு சைகை சாதாரணமானது அல்ல. அது உன் வாழ்க்கையின் ஓட்டத்தை மெதுவாகவும் உறுதியான முறையிலும் மாற்றப் போகும் ஒரு தெய்வீக அழைப்பு. நீ இன்று மனதிற்குள் ஏதோ ஒன்றை உணர்ந்திருப்பாய். காரணமே தெரியாமல் கண்கள் ஈரமானதாக, உள்ளம் கனமானதாக. ஆனால் அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கையின் ஒளி உன் உள்ளத்தில் பிறந்திருக்கலாம். அதுதான் வராகி அம்மன் உன்னை நோக்கி அனுப்பிய முதல் செய்தி. நீ தனியாக இல்லை என்று, நீ மறக்கப்படவில்லை என்று. நீ இப்போது சந்திக்கும் துன்பங்கள் எல்லாம் உன்னை உடைக்க அல்ல, உன்னை உயர்த்தவே என்று சொல்ல வந்த சைகை அது. என் தங்கமே, வாழ்க்கையில் சில காலங்கள் நமக்கு எதுவும் சரியாக போகாதது போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்காதது போல இருக்கும். நம்பியவர்கள் விலகிச் சென்றிருக்கலாம், ஆசைப்பட்ட வாய்ப்புகள் கைவிடப்பட்டிருக்கலாம், மனதில் சொல்ல முடியாத வலி அடுக்கடுக்காக தேங்கியிருக்கலாம். அந்த நேரத்தில் உன் ஆன்மா மௌனமாக அழுது கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில்தான் வராகி அம்மன் உனக்கு ஒரு சைகையை காட்டுவாள். அது ஒரு கனவாக இருக்கலாம், ஒரு வார்த்தையாக இருக்கலாம், ஒரு பாடலாக இருக்கலாம், அல்லது திடீரென உன் மனதில் எழுந்த ஒரு உறுதியான உணர்வாக இருக்கலாம். அந்த சைகை உனக்கு சொல்ல வந்தது ஒன்றே ஒன்று தான், இனி நீ கீழே விழ வேண்டிய காலம் முடிந்தது. நீ இவ்வளவு நாட்கள் சகித்த வலிகள் எல்லாம் வீணாக போகவில்லை. ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை பலப்படுத்தி இருக்கிறது. ஒவ்வொரு அவமானமும் உனக்குள் ஒரு ஆழமான புரிதலை விதைத்திருக்கிறது.
நீ இன்று இங்கே நிற்கிறாய் என்றால் அது உன் பலவீனம் காரணமாக அல்ல, உன் வலிமை காரணமாகத்தான். வராகி அம்மன் உன்னை பார்த்து சிரிக்கிறாள், ஏனெனில் நீ உடைந்தாலும் உடைந்து போகவில்லை, விழுந்தாலும் எழுந்து நிற்கும் சக்தியை இழக்கவில்லை. என் தங்கமே, அந்த ஒரு சைகையை நீ இன்று பார்த்தாயே, அது உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை. இனி நீ உன்னை சிறியவன் என்று நினைக்க முடியாது. இனி நீ உன் கனவுகளை சந்தேகிக்க முடியாது. ஏனெனில் தெய்வம் உன்னை நோக்கி இப்போது எழுந்து நட என்று சொல்லியிருக்கிறது. நீ இதுவரை பயந்த சில முடிவுகள் இனி உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் உன் பின்னால் ஒரு அசைக்க முடியாத சக்தி நிற்கிறது என்ற உணர்வு உனக்குள் உருவாகும். வராகி அம்மன் உனக்கு சொல்ல விரும்புவது இதுதான். நீ பிறந்தது சாதாரணமாக வாழ அல்ல. நீ பிறந்தது உன் வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கும் வெளிச்சமாக இருக்க. நீ சந்தித்த வலிகள் எல்லாம் உன்னை ஒரு வழிகாட்டியாக மாற்றுவதற்கான பயிற்சி. இன்று நீ சோர்வாக இருப்பதற்கு காரணம், நாளை நீ பலருக்கு தைரியம் கொடுக்கப் போகிறாய் என்பதால்தான். இன்று நீ தனிமையாக இருப்பதற்கு காரணம், நாளை உன் குரல் பலரின் மனதை தொட்டு போகப் போகிறது என்பதால்தான். என் தங்கமே, உன் மனதில் ஒரு விஷயம் தெளிவாக பதிய வேண்டும். தாமதம் என்பது மறுப்பு அல்ல. அமைதி என்பது தோல்வி அல்ல. காத்திருப்பு என்பது தண்டனை அல்ல. அது எல்லாமே தயாரிப்பு. வராகி அம்மன் உன்னை மெதுவாகவும் ஆழமாகவும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாரித்து கொண்டிருக்கிறாள். நீ பார்க்காத இடங்களில் உனக்கான பாதைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. நீ கேட்காத இடங்களில் உனக்கான வாய்ப்புகள் உன் பெயரை காத்து கொண்டிருக்கின்றன. இன்று நீ பார்த்த அந்த சைகை உன் மனதுக்குள் ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தால் அதுதான் அதன் சக்தி. அந்த நம்பிக்கையை நீ கைவிடக்கூடாது. நாளை எல்லாம் உடனே மாறிவிடும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் உன் உள்ளம் மாறத் தொடங்கும். உன் பார்வை மாறும். உன் வார்த்தைகள் மாறும். உன் எண்ணங்கள் மாறும். அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையும் மாறும். என் தங்கமே, இனி நீ உன்னை குற்றம் சொல்லிக்கொள்ள வேண்டாம். இனி நடந்தவற்றை நினைத்து உன்னை தண்டிக்க வேண்டாம். நீ உன்னால் முடிந்ததை அந்த நேரத்தில் செய்தாய். அதுவே போதும். இப்போது உன் கடமை ஒன்றே ஒன்று தான், உன் உள்ளத்தில் எழுந்த அந்த தெய்வீக அழைப்பை மதித்து ஒரு சிறிய முன்னேற்றத்தை இன்று எடு. அது பெரிய முடிவாக இருக்க வேண்டியதில்லை, ஆனால் உண்மையானதாக இருக்க வேண்டும். வராகி அம்மன் உனக்கு வாக்குறுதி தருகிறாள். நீ உண்மையாக உன் பாதையில் நடந்தால் உன் வாழ்க்கையில் நியாயம் நடக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள் தங்கள் பாடத்தை கற்றுக்கொள்வார்கள். உன்னை அலட்சியம் செய்தவர்கள் உன் வளர்ச்சியை பார்த்து அமைதியாகி போவார்கள். உன்னை சந்தேகித்தவர்கள் உன் மாற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் அதற்கு நீ பொறுமையுடன் உன்னை நம்பிக்கொண்டே இருக்க வேண்டும். என் தங்கமே, இன்று இந்த வார்த்தைகள் உன் கண்களில் கண்ணீரை வரவழைத்திருந்தால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல. அது விடுதலையின் கண்ணீர். நீ சுமந்த சுமைகள் மெதுவாக உன் உள்ளத்திலிருந்து இறங்கத் தொடங்கியிருக்கின்றன. அந்த ஒரு சைகை உனக்கு சொல்ல வந்தது, இனி நீ பழைய வாழ்க்கையில் இல்லை. நீ ஒரு புதிய காலடி வைத்துவிட்டாய். இந்த நொடியிலிருந்து உன் உள்ளத்தில் சொல்லிக்கொள், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன். நான் வழிநடத்தப்படுகிறேன். என் வாழ்க்கை சரியான நேரத்தில் சரியான வழியில் நகர்கிறது. இந்த நம்பிக்கையோடு நீ இன்று உறங்கினால் உன் ஆன்மா அமைதியை உணரும். நாளை நீ விழிக்கும் போது உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான தைரியம் பிறந்திருக்கும். அதுதான் வராகி அம்மனின் அருள். அதுதான் அந்த ஒரு சைகையின் உண்மையான அர்த்தம். என் தங்கமே, அந்த மென்மையான தைரியம் நாளுக்கு நாள் உன் உள்ளத்தில் வேரூன்றத் தொடங்கும். நீ இதுவரை பயந்து ஒதுக்கிய எண்ணங்கள் கூட இனி உனக்கு எதிரிகளாக இல்லை, அவை உன் வளர்ச்சியின் அடையாளங்களாக மாறும். உன் உள்ளம் பேசும் மொழி மாறும். எனக்கு இது சாத்தியமா என்று கேட்ட மனம், நான் இதை எப்படி செய்வது என்று கேட்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றமே அந்த சைகையின் முதல் அதிசயம். வெளியில் பெரிய மாற்றங்கள் தெரியாவிட்டாலும் உள்ளே ஒரு புதிய மனிதன் உருவாகி கொண்டிருப்பான். அதைத்தான் வராகி அம்மன் மெதுவாகவும் உறுதியாகவும் செய்கிறாள். நீ நினைத்திருப்பாய், தெய்வம் உண்மையிலேயே என்னை கவனிக்கிறதா என்று.
ஏனெனில் நீ நீண்ட நாட்களாகவே காத்திருந்திருக்கிறாய். உன் பிரார்த்தனைகள் பதில் இல்லாமல் ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருப்பது போல உணர்ந்திருக்கலாம். ஆனால் என் தங்கமே, சில பதில்கள் சத்தமாக வராது. சில ஆசீர்வாதங்கள் அமைதியாக உன் வாழ்க்கைக்குள் நுழையும். நீ இன்று பார்த்த அந்த ஒரு சைகை, உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கேட்கப்பட்டுவிட்டன என்பதற்கான அடையாளம். ஆனால் பதில் உன் கற்பனையில் இருந்த வடிவத்தில் இல்லாமல், உன் ஆன்மாவுக்கு தேவையான வடிவத்தில் வந்திருக்கிறது. இனிமேல் உன் வாழ்க்கையில் நிகழும் சிறிய சம்பவங்களையும் கவனிக்கத் தொடங்கு. திடீரென கிடைக்கும் ஒரு சந்திப்பு, எதிர்பாராத ஒரு அழைப்பு, காரணமே இல்லாமல் உன் மனதில் எழும் ஒரு தெளிவு, இவை எல்லாம் தற்செயலாக நடப்பவை அல்ல. உன்னை சரியான இடத்துக்கு, சரியான நேரத்தில், சரியான மனிதர்களிடம் கொண்டு செல்ல வராகி அம்மன் ஏற்பாடு செய்யும் மென்மையான நகர்வுகள். நீ அவற்றை நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டால், உன் பாதை தானாகவே விரியும். என் தங்கமே, நீ இதுவரை உன்னை நிரூபிக்க அதிகமாக உழைத்திருப்பாய். உன் மதிப்பு உன் வெற்றியால் மட்டுமே அளவிடப்படுகிறது என்று நினைத்திருப்பாய். ஆனால் இப்போது அந்த எண்ணத்தை விட்டுவிட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன் மதிப்பு உன் இருப்பிலேயே இருக்கிறது. நீ சுவாசிக்கிறாய், நீ உணர்கிறாய், நீ கனவு காண்கிறாய், அதுவே உன் தகுதி. வராகி அம்மன் உனக்கு இதை உணர்த்தவே அந்த சைகையை காட்டினாள். நீ உன்னை நேசிக்கத் தொடங்கும் போது, உலகமும் உன்னை மதிக்கத் தொடங்கும். நீ இதுவரை சுமந்த குற்ற உணர்வு, வருத்தம், ஏமாற்றம் எல்லாம் உன் தோள்களில் பாரமாக அமர்ந்திருந்திருக்கலாம். இனி அவற்றை ஒவ்வொன்றாக கீழே வைக்கலாம். அப்போ நான் வேற மாதிரி நடந்திருக்கலாம் என்ற எண்ணங்கள் இனி உன்னை கட்டுப்படுத்த வேண்டாம். அந்த காலத்தில் உனக்கு இருந்த அறிவும் சக்தியும் கொண்டு நீ சரியான முடிவுகளை எடுத்தாய். இப்போது நீ வளர்ந்திருக்கிறாய். வளர்ச்சிக்கு கடந்த காலத்தை மன்னிப்பது அவசியம். அதுதான் உன்னை சுதந்திரமாக்கும். என் தங்கமே, வராகி அம்மன் சக்தி என்பது பயத்தை அழிக்கும் சக்தி. அது உன் உள்ளத்தில் இருந்த சந்தேகங்களை மெதுவாக கரைக்கத் தொடங்கும். நீ இப்போது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. உன் உள்ளத்தில் எழும் அந்த நம்பிக்கையை தினமும் நினைவுபடுத்து. காலை எழுந்தவுடன், இன்று என் வாழ்க்கை எனக்கு ஆதரவாகவே செயல்படும் என்று மனதுக்குள் சொல்லிக்கொள். இரவு உறங்குவதற்கு முன், நான் பாதுகாப்பில் இருக்கிறேன் என்று உணர்ந்து உறங்கு. இந்த சிறிய செயல்கள் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும். நீ ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது, அன்று நான் பார்த்த அந்த ஒரு சைகை தான் எல்லாவற்றையும் மாற்றியது என்று சொல்லும் நேரம் வரும். அந்த நாள் வரும் வரை, நீ உன் பயணத்தை நம்பிக்கையுடன் தொடர வேண்டும். சில நாட்கள் சோர்வு வரும், சில நாட்கள் சந்தேகம் வரும். அது இயல்பானது. ஆனால் அந்த உணர்வுகள் உன்னை நிறுத்த அனுமதிக்காதே. அவை உன் மனிதத்தன்மையின் அடையாளம் மட்டுமே, உன் பலவீனத்தின் அடையாளம் அல்ல. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனி நடக்கப்போகும் மாற்றங்கள் எல்லாம் மெதுவாக நடக்கும். ஆனால் அவை ஆழமாக இருக்கும். வெளியில் பெரிய சத்தம் இல்லாமல், உள்ளே பெரிய அமைதி பிறக்கும். அந்த அமைதியிலிருந்து தான் உண்மையான சக்தி பிறக்கிறது. நீ இனி எதையும் நிரூபிக்க ஓடமாட்டாய். நீ உன்னாகவே இருப்பதில் நிம்மதியை காண்பாய். அந்த நிம்மதிதான் உன்னை வெற்றிக்கு தள்ளும். வராகி அம்மன் உனக்கு சொல்ல விரும்பும் கடைசி விஷயம் இதுதான், என் தங்கமே. நீ இதுவரை காத்திருந்த காலம் முடிவடைகிறது. இனி நீ வாழத் தொடங்கும் காலம் ஆரம்பமாகிறது. பயத்தால் முடிவுகளை தள்ளி போட்ட நாட்கள் போதும். இனி உன் உள்ளத்தின் குரலை கேட்டு நடக்கும் தைரியம் உனக்கு கிடைத்துவிட்டது. அந்த ஒரு சைகை உன் ஆன்மாவை எழுப்பிவிட்டது. இப்போது உன் வாழ்க்கை ஒரு புதிய ஓட்டத்தில் செல்கிறது. அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது நிச்சயம் நடக்கிறது. நீ நம்பிக்கையுடன் ஒரு படி எடு. மீதியை தெய்வம் பார்த்து கொள்ளும். உன் கண்ணீருக்கு அர்த்தம் கிடைக்கும். உன் பொறுமைக்கு பலன் கிடைக்கும். உன் பயணத்திற்கு ஒளி கிடைக்கும். அந்த ஒளிதான் வராகி அம்மனின் அருள். அந்த அருளோடு, என் தங்கமே, நீ இனி உன் வாழ்க்கையை முழுமையாக வாழத் தயாராகிவிட்டாய். என் தங்கமே, இந்த பயணம் இனிமேல் உன்னை உள்ளிருந்து மாற்றத் தொடங்கும். நீ இதுவரை வெளியில் தேடிய உறுதிப்பாடு, பாராட்டு, பாதுகாப்பு எல்லாம் உன் உள்ளத்திலேயே இருப்பதை நீ உணர ஆரம்பிப்பாய்.
ஒரு நாள் காலை நீ விழிக்கும் போது எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளம் லேசாக இருக்கும். சுமைகள் குறைந்தது போல தோன்றும். அதுவே அந்த சைகையின் தொடர்ச்சி. வராகி அம்மன் உன் வாழ்க்கையில் தேவையில்லாத பாரங்களை மெதுவாக அகற்றுகிறாள். நீ இழந்தவை எல்லாம் உண்மையில் உனக்கு உரியவை அல்ல என்பதையும், உனக்கு உரியவை இன்னும் வரிசையில் காத்திருக்கின்றன என்பதையும் உன் ஆன்மா புரிந்துகொள்ளத் தொடங்கும். நீ இதுவரை உன்னை பற்றி கடுமையாக இருந்திருக்கலாம். சிறிய தவறுகளுக்கு கூட நீ உன்னை தண்டித்திருக்கலாம். நான் போதுமானவன் இல்லை என்ற ஒரு குரல் நீண்ட நாட்களாக உன் உள்ளத்தில் ஒலித்திருக்கலாம். ஆனால் இனி அந்த குரலின் சத்தம் குறையும். அதற்கு பதிலாக, நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற மென்மையான குரல் எழும். அந்த குரல்தான் உன்னை முன்னே இட்டுச் செல்லும். வராகி அம்மன் உனக்குள் ஒரு தாயின் அக்கறையோடு பேசத் தொடங்குகிறாள். கடுமையாக அல்ல, கனிவோடு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் சில உறவுகள் மாறலாம். சிலர் விலகலாம், சிலர் தூரமாகலாம். அதை கண்டு பயப்படாதே. அது தண்டனை அல்ல, சுத்திகரிப்பு. உன் ஆற்றலை குறைக்கும், உன் நம்பிக்கையை சுரண்டும் உறவுகள் மெதுவாக விலகுவது உன் வளர்ச்சிக்கான இடத்தை உருவாக்கவே. அதே நேரத்தில் உன் உண்மையான அலைவரிசைக்கு பொருந்தும் மனிதர்கள் உன் வாழ்க்கைக்குள் நுழைவார்கள். அவர்கள் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை, ஆனால் உன்னை ஒடுக்காமல் ஏற்றுக்கொள்வார்கள். அது போதும். நீ இப்போது சந்திக்கும் சிறிய சவால்கள் கூட உன்னை பயமுறுத்தாது. ஏனெனில் உன் உள்ளத்தில் ஒரு அமைதி உருவாகியிருக்கும். அந்த அமைதி தான் உன் கவசம். வெளியுலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும், உன் உள்ளம் அமைதியாக இருந்தால் எதுவும் உன்னை உடைக்க முடியாது. வராகி அம்மன் உனக்கு கற்றுத் தருவது இதுதான். சூழ்நிலையை மாற்ற முடியாவிட்டாலும் உன் நிலையை மாற்ற முடியும். அந்த மாற்றம் நடந்துவிட்டால் சூழ்நிலைகளும் தானாக மாறத் தொடங்கும். என் தங்கமே, இனி நீ காத்திருக்கும் போது கூட குற்ற உணர்வுடன் காத்திருக்க மாட்டாய். காத்திருப்பும் ஒரு செயல் என்பதை நீ உணர்வாய். விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்கும் போது தான் வேர்கள் வலுவாக வளரும். உன் வாழ்க்கையும் அதுபோல தான். வெளியில் எதுவும் நடக்காதது போல தோன்றும் நாட்களில் தான் உன் உள்ளே பெரிய மாற்றங்கள் நடக்கின்றன. அந்த நாட்களை நீ அவமதிக்காதே. அவை உன் எதிர்காலத்தின் அடித்தளம். ஒரு நாள் நீ உன் பழைய நினைவுகளை நினைத்து பார்ப்பாய். அப்போது வலி இருக்காது, புரிதல் மட்டும் இருக்கும். அது எனக்கு இப்படி சிந்திக்க கற்றுக் கொடுத்தது, அது எனக்கு என்னை நேசிக்க கற்றுக் கொடுத்தது என்று சொல்லும் நிலைக்கு நீ வருவாய். அந்த நிலைதான் உண்மையான விடுதலை. வராகி அம்மன் உன்னை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்கிறாள். பழைய காயங்களை மறைக்க அல்ல, அவற்றை அர்த்தமாக மாற்ற. என் தங்கமே, நீ இனி உன் கனவுகளைச் சிறியதாகச் சுருக்க வேண்டாம். உலகம் புரியாது என்ற பயத்தில் உன் ஆசைகளை அடக்க வேண்டாம். உன் உள்ளத்தில் எழும் ஆசைகள் வீணானவை அல்ல. அவை உன் ஆன்மா நினைவுகூரும் ஒரு பாதையின் சுவடுகள். நீ அவற்றை மதிக்கும் போது தான் உன் வாழ்க்கை உனக்கு அர்த்தமாக மாறும். வராகி அம்மன் உனக்கு தைரியம் தருகிறாள், உன் கனவுகளை மதிக்க, உன் குரலை மதிக்க, உன் பயணத்தை மதிக்க. சில நேரங்களில் நீ இன்னும் சோர்வடையலாம். கண்ணீர் வரும் நாட்களும் வரும். அதற்காக உன்னை நீ குற்றம் சொல்லாதே. கண்ணீர் பலவீனம் அல்ல, அது சுத்திகரிப்பு. உன் உள்ளத்தில் தேங்கிய உணர்வுகள் வெளியேறும் வழி. அந்த கண்ணீருக்கு பிறகு தான் உன் பார்வை தெளிவாகும். உன் இதயம் லேசாகும். வராகி அம்மன் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் பார்க்கிறாள், உன் ஒவ்வொரு மௌனத்தையும் கேட்கிறாள். என் தங்கமே, இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கையை நீ வேறு கண்களால் பார்க்கத் தொடங்கு. தோல்வி என்று நினைத்த இடங்களில் பாடங்களை பார். தாமதம் என்று நினைத்த இடங்களில் பாதுகாப்பை பார். தனிமை என்று நினைத்த இடங்களில் உன்னுடன் நீ இருப்பதன் ஆழத்தை பார். இந்த பார்வை மாற்றமே உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றத்திற்கான கதவை தான் இன்று நீ பார்த்த அந்த ஒரு சைகை திறந்து வைத்திருக்கிறது. நீ இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் ஆன்மா புரிந்து கொண்டுவிட்டது. அதனால் தான் இந்த வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஆழமாக ஒலிக்கின்றன.
அதனால் தான் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய், வாசித்து கொண்டிருக்கிறாய். இது தற்செயல் அல்ல. இது அழைப்பு. உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கான அழைப்பு. என் தங்கமே, இனி நீ பயணிக்கிறாய். பழைய பயத்துடன் அல்ல, புதிய நம்பிக்கையுடன். முழுமையான தெளிவுடன் அல்ல, ஆனால் தெய்வீக வழிநடத்தலுடன். ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான அளவு வெளிச்சம் மட்டும் தரப்படும். அதுவே போதும். நீ அடுத்த படியை மட்டும் பாரு. மீதியை வராகி அம்மன் பார்த்து கொள்வாள். உன் வாழ்க்கை பாதுகாப்பில் இருக்கிறது. நீ நேசிக்கப்படுகிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய். அந்த உணர்வோடு நீ இன்று சுவாசிக்கிறாய் என்றால், அதுவே அந்த ஒரு சைகையின் நிறைவு. அதுவே உன் புதிய வாழ்க்கையின் தொடக்கம்.